குழந்தைகளே, இன்று நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லப் போகிறேன். ஒரு அழகான சிறிய கிராமத்தில் அருண் என்ற நல்ல மனசு கொண்ட ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் காட்டுக்குள் சென்ற அருணுக்கு ஒரு அதிசயமான மந்திர கோடாரி கிடைத்தது. அந்த மந்திர கோடாரி அவன் வாழ்க்கையையும் கிராம மக்களின் வாழ்க்கையையும் எப்படி மாற்றியது தெரியுமா? பிறகு என்ன நடந்தது தெரியுமா? வாங்க குழந்தைகளே, மந்திர கோடாரி கதைய தொடங்கலாம். அம்மா, நான் காட்டுக்கு போய் மரக்கட்டைகள் வெட்டி வருகிறேன். சரிப்பா, கவனமாக போய் வா. இந்த காட்டுல நல்ல மரங்கள் நிறைய இருக்கே. இன்று நிறைய மரக்கட்டைகள் வெட்டணும். அடடா, இது என்ன சத்தம்? மண்ணுக்குள் ஏதோ ஒளிருது போல. வாவ், இது தங்க கோடாரி போல இருக்கிறது. இது ஒரு மந்திர கோடாரி போல இருக்கிறது. ஐயோ, மரம் கீழே விழலையே. இது உண்மையிலேயே மந்திரம். அருண், நீ எங்களுக்கு பெரிய உதவி செய்திருக்க. நான் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் உதவணும். இந்த மந்திர கோடாரியால் எவ்வளவு சீக்கிரம் மரக்கட்டைகள் வெட்ட முடிகிறது. இதனால் கிராமத்தில் இருக்கும் எல்லாருக்கும் உதவி செய்யலாம். அருண், இந்த கோடாரியா எவ்வளவு எளிதா வேலை செய்கிறான். இந்த கோடாரி என்கிட்ட இருந்தா நான் பெரிய பணக்காரன் ஆகிடுவேன். இன்று இரவே இத திருடணும். இப்ப இந்த கோடாரி என்கிட்ட தான். நாளைக்கு நான் பெரிய பணக்காரன். ஐயோ, கோடாரி கல்லா மாறிடுச்சே. இது என்ன மந்திரம்? அருண், என்ன மன்னிச்சிடு. நான் தவறு பண்ணிட்டேன். பரவாயில்ல, இனிமே நல்ல மனிதனாக இரு. பேராசை கொண்ட மனிதன் எப்போதும் கஷ்டத்தை சந்திப்பான். நல்ல மனசு கொண்டவர்களுக்கு அதிர்ஷ்டம் எப்போதும் துணையாக இருக்கும். பேராசை நல்லதல்ல. நல்ல மனசு இருந்தால் நல்லதுதான் நடக்கும்.